நாத்தனாரே என்ன ஹேண்ட்பேக்கா? ஹேண்ட்பேக் நிறைய பணம் வச்சிருக்கீங்களா? நான் ஹேண்ட்பேக் போடக்கூடாதா? இல்ல பணம் நிறைய வச்சிருக்கீங்கன்னா வாங்க பார்க்க போவோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்கணுண்டீங்க, 5G ஃபோன் வாங்கணுண்டீங்க, வாங்க போவோம். ஓ இல்லை அப்பளம் அடித்த கிண்டலை இப்போ அடிங்கலேன்னு பார்க்குறீங்க. இப்போ மட்டும் அப்படியே பேச்ச மாத்துறீங்க டக்காலக்கடையா. நீங்க வேற 5G ஃபோன் வாங்கணுண்டீங்க, ஹேண்ட்பேக் டேபிள் வாங்கணுண்டீங்க. அதுக்கு ஹேண்ட்பேக் நிறைய தான் காசு இருக்கணுமா? இப்போல்லாம் ஃபோன்லேயே காசு இருக்கு. இப்போல்லாம் ஃபோன்லேயே தானே காசு வச்சு தருறாங்க. கையில் யார் காசு வச்சுருக்காங்க? ஃபோன்ல எதுல வச்சிருக்காங்க காசு? ஃபோன் ப்ளே தானே பண்ணுறாங்க. தெரியாதவங்க நடிக்காதியே. ஃபோன் ப்ளேனா என்னது? எனக்கு தெரியாது. ஃபோனில் தானே நீங்களாம் இப்போ எனக்கு அத்தை இப்போ எனக்கு காசு வேணும்னா நீங்கள் போட்டு விட்றீங்களா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? ஃபோன் ப்ளேனா என்னது? நடிக்காதீங்க ஆசிரியத்தை. எனக்கு கடுப்பாக வருது. இப்படி நடிச்சு மக்களை ஏமாத்துறீங்களே. ஆத்தாடி ஆத்தாடி என்னன்னு எனக்கு தெரியாது. பொய் பேசாதீங்க. வடக்கடையில் வந்து ஜிபே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட இல்லைன்னு சொன்னால் உங்கள் ஃபோனுக்கு தானே பண்ணுறாங்க. அப்புறம் தெரியலன்றீங்க. டீயெல்லாம் வேணாம். இதுதான் மாமியார் வீடு. இருட்டாக இருக்குது, அதனால் ஒழுங்காக தெரியலை. இதே எங்கள் மாமியார் வீடு. ரொம்ப தடவை காட்டியிருக்கேன், பார்க்குறவங்களாம் பார்த்துக்கோங்க. நாத்தனார் கிண்டல் கேலி அடிச்சு கொடுத்துட்றாங்க. இப்படி கிண்டல் அடிக்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பேக்கு நிறையா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணும், ஒரு கட்டில் மெத்தை வாங்கணும், வாங்கத்தை துணைக்குன்னு கொடுத்தா இந்த பேக்கு நிறையா பணமாடு கேட்குறாங்க. நான் பேக்கு போட்டு வந்துருக்கணும், அதுக்கு கிண்டல். பார்த்தீங்களா, நான் பேக்கு போடக்கூடாதா? வடை தட்டுறவங்களுக்கு என்ன பேக்கு அப்படி